சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளிக்கு முன் 3% DA உயர்வு, 3 மாத பாக்கியும் கிடைக்கும், அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2025 முதல் 55% DA 58% உயரும். அக்டோபர் மாதத்தில் 3 மாத பாக்கியும் சேர்த்து வழங்கப்படும். 7வது ஊதிய கமிஷன் அதாவது 7வது ஊதிய குழு படி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 3% விலைவாசி அலவன்ஸ் அதாவது DA அல்லது DR உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்பட்டு வரும் 55% DA ஜூலை 2025 முதல் 58% உயர்கிறது. இதன் 3 மாத பாக்கியும் அக்டோபர் மாத சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 1.2 கோடி மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் இந்த உயர்வு பலன் தர உள்ளது. வழக்கம் போல் ஜனவரி முதல் ஜூன் காலத்திற்கு, ஹோலிக்கு முன் ஜூலை முதல் டிசம்பர் காலத்திற்கு, தீபாவளிக்கு முன் அரசு DA உயர்வை அறிவிக்கிறது. இந்த வருடம் தீபாவளி அக்டோபர் 20, 21 தேதிகளில் வருவதால் அக்டோபர் முதல் கூடுதல் சம்பள உயர்வு மற்றும் 3 மாத பாக்கி தொகை கிடைக்கும். உதாரணமாக அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 பெறும் ஊழியர் இதுவரை ரூபாய் 9,900 அதாவது 55% பெற்றார். இப்போது 58% உயர்வால் ரூபாய் 10,440 கிடைக்கும். மாதந்தோறும் ரூபாய் 540 அதிகம் வரும். மேலும் ரூபாய் 20,000 ஓய்வூதியம் பெறும் ஒருவர் ரூபாய் 11,000 பெற்றிருந்தால் இப்போது ரூபாய் 11,600 கிடைக்கும். அதாவது மாதந்தோறும் ரூபாய் 600 கூடுதல் வருமானம். இந்த உயர்வு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது 7வது ஊதிய கமிஷனின் கடைசி DA உயர்வாக இருக்கும். 7வது கமிஷன் காலம் 2025 டிசம்பர் 31 தேதி முடிகிறது. அதற்கு பிறகு 8வது ஊதிய கமிஷன் அதாவது 8வது CPC செயல்படுத்தப்படும். அரசு ஜனவரி 2025 8வது கமிஷன் அறிவித்திருந்தாலும் தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. குறிப்பு விதிமுறைகள் அதாவது TOR கூட தயாராகவில்லை. பொதுவாக பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்த 18 முதல் 24 மாதங்கள் ஆகும். எனவே புதிய ஊதிய அமைப்பு 2027 இறுதி அல்லது 2028 தொடக்கத்தில் அமலுக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. நிபுணர்களின் கணிப்புப்படி 8வது கமிஷனில் சம்பள உயர்வு 30 முதல் 34% வரை இருக்கலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.